இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் அவங்க தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்தது தான். ட்ரெஸ், செருப்பு, இந்த மாதிரி நிறைய எக்ஸெட்ரா. நானும் எங்க ஹஸ்பண்டும் வாங்கி கொடுத்ததை விட என் அப்பா அம்மாவும் என்னோட மாமியார் மாமனார் வாங்கி கொடுத்தது தான் அதிகமாவே இருக்கும். அவங்க எல்லாம் பணக்காரெல்லாம் ஒண்ணு கிடையாது, கஷ்டப்படுற ஃபேமிலி தான். குழந்தைங்க மேல உள்ள அன்பு மட்டும்தான் அதுக்கு காரணம். பெத்தவன் இருக்கான், அவன் பாக்கட்டும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. நம்மளால முடிஞ்சதை, நமக்கு உயிர் இருக்க வரைக்கும் நம்ம பேர பிள்ளைய நம்ம வளர்த்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு சில வீட்டுல பெற்றோர்கள் ட்ரெஸ் என்னமோ நிறைய தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஆனா பிள்ளைங்க போட்டதேவே தான் எடுத்து போடுவாங்க எவ்வளவு ட்ரெஸ் இருந்தாலும். அதை புரிஞ்சுக்காத சில மாமியார் குடும்பம் மருமகளை குறை சொல்றதுக்காகவே வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ புள்ளைக்கு கிழிஞ்சு துணியை போட்டு வச்சிருக்காளே, அழுக்கு துணியை போட்டு வச்சிருக்காளே, பழைய துணியை போட்டு வச்சிருக்காளே, சுருக்கு துணியை போட்டு வச்சிருக்காளே, ஒண்ணுமே இல்லாத வீட்டு பிள்ளைங்க மாதிரி வச்சிருக்காளே, வயிறெல்லாம் பிசுக்குதே, வயிறெல்லாம் எரியுதே, யாருக்காக பாடுபடுறேன், யாருக்காக கஷ்டப்படுறேன், எல்லாம் அவங்களுக்காக தானே சேர்த்து வச்சிருக்கேன் அப்படி இப்படின்பாங்க. ஆனா அங்க இருந்து ஒரு 4 முட்டாய் கூட வராது. தேவைப்படுற போது அனுபவிக்காம சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? இதுல இருந்து என்ன தெரியுது? செய்யணும்னு நினைக்கிறவங்க குறை கண்டுபிடிக்க மாட்டாங்க, குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க, நான் பாத்துருக்கேன். உண்மைதானே? உண்மைனா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.